வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. நான் பிளாட்டை மட்டும் சொல்றேன். ஜியான்ற ஒரு பொண்ணு மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிடுறாங்க. அவங்களா இறந்து போனாங்களா இல்ல யாராவது தள்ளி விட்டு சாவடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில நிறைய பேர் மேல சந்தேகம் போது முடிவுல குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த எபிசோடோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஜியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க சோசியல் மீடியால இன்ஃபுளுசரா இருப்பாங்க. இப்ப சாதாரணமா வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு விவேக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரு கார் வாங்கியிருக்காரு. இது சார்ந்துதான் இவங்க vlog மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் கார் வாங்கியிருக்கான், எனக்கு ட்ரீட் வைக்க போறான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ஃப்ரெண்டையும் கேமரால காட்டலாம் நினைக்கிறாங்க. ஆனா அவர் ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. மாஸ்க போட்டு முகத்தை க்ளோஸ் பண்ணிடுறாரு. வீடியோலாம் எடுக்காதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஏன் இவ்வளவு வெக்கப்படுற அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து கேட்கறாங்க. எனக்கு கேமரானாலே கொஞ்சம் ஷையா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. சரி வா கிளம்பலான்ற மாதிரி இவங்களை கார்ல ஏத்தி கூட்டு போறாரு. திடீர்னு பார்த்தா இந்த ஜியாவை லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. ஜியா ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் விவேக்கும் கேக்கோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. ஜியா என் மேல நீ கோவப்படாத, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், அதனால தான் இந்த மாதிரி கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பேச போற அப்படின்ற மாதிரி ஜியா பயந்த மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா இவருக்கு ஜியாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் வெளிப்படுத்துறாரு. இதை நீ நார்மலாவே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நீ நார்மலா சொல்லியிருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு தெரியாது, என்ன அடிச்சிட்டனா என்னால தாங்க முடியாது, அதுக்காக தான் இந்த மாதிரி கையை கட்டி வச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. விவேக்கும் இவங்களும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா அது லவ்வா என்னன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இவர் இவ்வளவு அன்போட இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர் டாட்டூ எல்லாம் குத்தி இருக்காரு போல, அதெல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்கும் போது இவங்களுக்கு இன்னமும் இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. கட்டை கழட்டி விடுன்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. இவருமே கட்டை இந்த இடத்துல கழட்டி விடுறாரு. இவங்களுக்கு அவரை பிடிச்சிருது போல. அம்மா கிட்ட நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அவன் சாதாரண ஆளு, நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்ப வேணா அவன் நல்லவன் மாதிரி உன்கிட்ட பேசலாம், ஆனா கண்டிப்பா அவன் நல்லபடியா உன்னை பாத்துக்க மாட்டான், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் அம்மா அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்பதான் இவங்களோட அண்ணன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணனுக்குமே இவங்க லவ் பண்றதா சொல்றது சுத்தமா பிடிக்கல. அவன்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லன்னு எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவங்க கூட கூட பேசுறாங்க. கோவப்பட்ட இந்த அண்ணனும் அடிச்சிடுறாரு. அவன் தான் வேணும்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜியாவும் வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது. விவேக்க பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க, அதே மாதிரி மாமா இருக்காரு. அவங்க தான் இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. எப்பவுமே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி ஜியா நினைச்சிருப்பாங்க. ஆனா அண்ணன் கல்யாணத்துக்கு கூட வந்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களுமே அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அண்ணன் என்கிட்ட பேசவே மாட்டாரு, நீங்களாவது பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா அம்மா பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நினைச்சு ஜியா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஷரத்னு ஒருத்தரை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க போல. இத பத்தி இவருக்கு தெரிய வருது. எதுக்காக இவ்வளவு காசு எடுத்திருக்கான்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. ஒய்ஃபோட பேரு வித்யா அப்படின்றது. வித்யா என்ன சொல்றாங்கன்னா ஷாப்பிங்க்கு போகும்போது செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்காக மட்டும் செலவு பண்ணல, நம்ம பொண்ணுக்காகவும் தான் செலவு பண்ணிருக்கேன், இதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஒய்ஃப் மானாவரியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஷரத்துக்கு கோவம் வருது. நான் கஷ்டப்பட்டு கோச்சிங் சென்டர் மூலியமா சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நீ என்னடானா மானாவரியா செலவு பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி ஜியாவை நமக்கு காட்டுறாங்க. ஜியா பீஸா ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. டெலிவரி பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. மேடம் நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் மேடம், உங்க கூட ஒரே ஒரு போட்டோ மட்டும் ஏத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஜியாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவர் இவங்க தோல்லியே கைய போடுறாரு. ரெண்டு பேருமே செல்ஃபி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஜியா கிட்ட பேசுறதுக்காக விவேக் வெளியே வராரு. இந்த விஷயத்தை பாக்குறாரு. பார்த்த ஒரு டென்ஷன் ஆன மாதிரி இந்த டெலிவரி பாயை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. முதல்ல இங்க இருந்து ஓடுன்ற மாதிரிலாம் இவனை துரத்தி விடுறாரு. அவன் தான் கைய போடுறானா, நீயாவது எடுக்க சொல்ல மாட்டியா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு 5 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஜியாக்காக வேற ஒரு நபர் தான் வீடியோ எடுக்கிறாரு. அவர் யாரு என்னன்னு தெரியல. பேசலாம் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்கறாரு. ஜியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேக்குறீங்க, அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருக்கேன். நான் நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டேன், இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்ற மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. அதாவது 5 மாசத்துக்கு அப்புறம் விவேக்கை இவங்க டைவர்ஸ் பண்ணிருக்காங்க போல.
இப்ப யார் கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்கன்றது தெரியல. இப்ப திரும்பி கதை பாஸ்டுக்கு போயிருது. அதாவது 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த டெலிவரி பாய் இருக்கான்ல, இவங்க கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பான். அந்த போட்டோவை பார்த்து சந்தோஷப்படுறான். ஜியாவை அந்த அளவுக்கு இவனுக்கு பிடிக்கும் போல ரொம்ப நேரமா போட்டோவை பார்க்கறான். ஜியாவை பொறுத்த வரைக்கும் அதிகம் எக்ஸசைஸ் வீடியோ தான் போடுவாங்க போல. இப்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இப்பயே நல்ல எஃபெக்ட் தெரியுது, ஏன் இப்ப பாருங்கன்ற மாதிரி இப்பல இருக்க சதையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து விவேக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரு கோவப்பட்டு இவங்களை போட்டு அடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பாடி ஃபேட் தான் காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு நீ காட்ட தேவையில்ல, இந்த மாதிரிலாம் நீ பண்றதுனால நிறைய டர்ட்டியான கமெண்ட்லாம் வருது, என்னால அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்க முடியல, இதுக்கப்புறம் நீ இந்த வேலையை பார்க்க தேவையில்ல, டியூஷன் மாதிரி தான் வீட்டுல வச்சு எடு, இந்த வேலையை இதுக்கப்புறம் பாக்குறேன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி அடிக்கிறாரு. ஜியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்கல்ல, ரேண்டமா சில ஆளுங்க அந்த வீடியோவை பாக்குறாங்க. இவ பார்க்கவே செம்மையா இருக்கால அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க, தப்பா கமெண்ட்டும் பண்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஜியா வீட்டுல வச்சு ஒரு பொண்ணுக்கு டியூஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருது போல. அந்த பொண்ணுமே ஃபீஸை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கையில தரதுக்காக வரா. அதுக்குள்ள விவேக் இந்த இடத்துக்கு வந்து காசை கையில வாங்கிடுறாரு. விவேக் இப்பெல்லாம் ப்ராப்பரா வேலைக்கே போறது இல்ல, இந்த மாதிரி தான் காசை இவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிறாரு. இதை நினைச்சு இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியா படுத்துட்டு இருக்கும் போது இவர் போதையில வந்து மேல கைய வைக்கிறாரு. இவங்களுமே டயர்டா இருக்கு, இன்னைக்கு வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு, இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறாரு. நோ மீன்ஸ் நோ தானே, ஆனா இவர் கேட்க மாட்டாரு, ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறாரு. இதை நினைச்சு இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. வேற ஒரு நாள் ஜியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. யாரு ஃபாலோ பண்றா அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது யாரையும் காணோம். மேற்கொண்டு இவங்களுமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபாலோ பண்றது யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த டெலிவரி பாய் தான் ஃபாலோ பண்ணிருப்பான். நமக்கு ஏற்கனவே வித்யான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்கள தான் திரும்பி காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் செலவை கம்மி பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இவங்க நிறைய செலவு பண்றாங்க போல. எதுக்காக திடீர்னு பேங்க்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என் தம்பி பிசினஸ் பண்றதுக்காக கேட்டான், அதனால தான் எடுத்து தந்தேன்னு சொல்லிட்டாங்க. உன் தம்பி கேட்டா என்கிட்ட கூட கேட்காம காசு எடுத்து தந்துருவியா? இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. அதே மாதிரி இந்த ரூமை விட்டு கிளம்பி போறாரு. இது எல்லாத்தையும் இவரோட பொண்ணு கவனிச்சிடுறா. என்னம்மா அப்பா இப்படி சொல்றாரு, நீங்க 2 பேர் பிரிஞ்சிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன் அப்பாவை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா சொல்றாங்க. விவேக் அடிச்சுக்கிட்டே இருக்கான்ல, அதை தாங்க முடியாம அண்ணன் வீட்டுக்கே வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அண்ணன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. உன்கிட்ட படிச்சு படிச்சு எவ்வளவு சொன்னேன், நான் சொன்னதை கேட்காம கல்யாணம் பண்ணல, இதுக்கப்புறம் எது நடந்தாலும் சரி நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மா கூட சேர்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா அண்ணன் சேர்த்துக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி துரத்தி விடுறாரு. இவங்களுமே எங்க போறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. திரும்பி வீட்டுக்கு தான் போகணுன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் மாடியில இருந்து ஒரு பொண்ணு குதிச்சு சூசைட் பண்ணிருக்காங்க போல. குதிச்ச பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஜியாவா தான் இருப்பாங்க. இப்ப அபார்ட்மெண்ட்ல ஒரே கூட்டமா இருது. அதே சமயம் மீடியா ஆட்களுக்கு இந்த தகவல் போயிருது போல. அவங்களுமே இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, சூசைட் தான் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரும் இந்த பொண்ணு யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தான் தங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணோட பிளாட்டை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்க ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஓனரா ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் அந்த பிளாட்டுக்கு கூட்டு வராங்க. அந்த ஜியாவோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஷரத்ன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. விவேக் தான் ஹஸ்பண்டா இருந்திருப்பாரு, இப்ப ஷரத் தான் ஹஸ்பண்ட் போல. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப கதவை திறந்து உள்ள வராங்க. பார்த்தா உள்ள இருக்க நிறைய பொருள் கலைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ள ஏதோ தள்ளுமுள்ளு நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவியை செக் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா மழை பெஞ்சதுனால கரண்ட் இருந்திருக்காது, இவங்க கிட்ட பேக்கப்போ இருக்காது, அதனால சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஷரத் ஆள் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நல்ல டைப் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா இறந்து போனது சரத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஷரத்துக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் லேடி கால் பண்றாங்க. பார்த்தா போன் இங்க தான் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க அடிக்குதுன்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஷரத்தோட பாடி இங்க தான் இருக்கு. கத்தியால வயிற்றுல குத்துன மாதிரி தான் அவரோட பாடி கிடைக்குது. என்ன பாடி பாடின்னு சொல்ற, யாரோட பாடியும் காட்ட மாட்டேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா ரத்தத்தை காட்டக்கூடாதுன்றதுக்காக நிறைய இடத்துல பாடியை காட்ட மாட்டாங்க. நீங்களா பாடி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இவரும் இறந்து போயிருக்கிறதுனால ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க.
அப்பதான் இங்க இருக்க கத்தியில லைட்டா ரத்தக்கரை இருக்கு. அதாவது இங்க இருக்க கத்தி எடுத்தே குத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தியை வாஷ் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் இவங்களுக்கு தெரிய வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க. ஒய்ஃப் இது பார்க்க சூசைட் மாதிரி இருக்கு. சூசைடா இல்ல ஒய்ஃபும் கொல்லப்பட்டிருக்காங்களான்றதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரை பத்தி தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இப்பதான் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப ஹவுஸ் ஓனர் லேடி ஒரு உண்மையை சொல்றாங்க. சரி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இல்லன்ற மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஷரத் தான் இந்த வீட்டை கேட்டு வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் ஜியாவை கூட கூட்டு வந்திருக்காரு. ஜியா ஒய்ஃபான்னு கேக்குறாங்க. இல்ல, ஜியாக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என்னோட ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆகல. சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணி ஜியாவை கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் நாங்க லிவின் மாதிரி தான் இருக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க லைட்டா தயங்குறாங்க. எந்த பிரச்சனையும் வராது, நாங்க நல்லபடியா தான் இருப்போன்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க வீட்டுல இடம் தந்திருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் ஜியாக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்கல்ல, ஜியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பேரு விவேக் அப்படின்றது. சில வாட்டி இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். அதே சமயம் கால் பண்ணி அடிக்கடி கோவப்படுவான்ற மாதிரி ஜியா சொல்லியிருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே சமயம் ஜியாக்கு ஒரு ஸ்டாக்கர்னால பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆக்சுவலா ஜியா நடந்து போகும்போது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே ஜியாக்கு அடிக்கடி தோணும். இவங்க திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இத பத்திலாம் இந்த ஆன்டி கிட்ட சொல்லியிருக்காங்க போல. ஸ்டாக்கர்னா ஃபாலோ பண்றவங்க தான் ஸ்டாக்கர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த ஸ்டாக்கரே விவேக்கா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு சார், எனக்கு கிளியரா தெரியலன்ற மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொல்றாங்க. சரி, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போம், வேற ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு லேடி கிட்ட பேசி பாக்குறாங்க. அந்த லேடியும் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. ஷரத்தை பொறுத்த ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கும் நடுவுல வருவா. அப்படி வரும்போது அந்த பொண்ணுக்கு காயம் ஏற்பட்டது. அதாவது ஜியா சரியா கவனிச்சுக்காம தான் இந்த காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி வித்யாவோட தம்பியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. நான் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டேன், தெரியாம இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஜியா சொல்றாங்க. ஆனா அக்காவும் தம்பியும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ வேணும்ட்டே காயத்தை ஏற்படுத்தியிருக்க, பொண்ணு அப்பா கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. பெரிய லெவல்ல பிரச்சனை வரதுனால தான் பக்கத்து வீட்டை சேர்ந்த எல்லாருமே வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப இந்த லேடி நடந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. ஆர்குமெண்ட்ல வித்யாவோட தம்பி இருக்கார்ல, ஜியா மேல கைய வச்சிடுறாரு. இத பார்த்து ஷரத் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. யார் மேல கைய வைக்கிறேன்ற மாதிரி இவரோட காலரை பிடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். சார், நான் இதை தான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த டைம் கரண்ட் இருந்திருக்காது. கரண்ட் இல்லனாலுமே சரி, இந்த ஜெனரேட்டர் மூலமா சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனா ஜெனரேட்டருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. ஜியா மேல இருந்து கீழே விழுந்தாங்கல்ல, எக்ஸாக்ட்டா எந்த டைம் விழுந்தாங்க, அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து யாராவது போனதை பாத்தீங்களான்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா யாரையும் பார்க்கலன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஜியாவே ஷரத்தை கத்திய வச்சு வயிற்றுல குத்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். மறைக்க முடியாதுன்னு தோணுனதுக்கு அப்புறம் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கலாம். இப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இவருமே ஏத்துக்கிறாரு. ஜியாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு வீடியோவை பார்த்து அசிஸ்டன்ட் லேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதை பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்டயும் டீம் கிட்டயும் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோவை அவங்க போட்டிருப்பாங்க. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நிறைய கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது, சூசைட் பண்ணலாம்னு பல வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி வீடியோல பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஷரத் கூட இவங்க சந்தோஷமா இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஷரத்தை எப்படி கொலை பண்ணிருப்பாங்க, அந்த குற்ற உணர்ச்சியில எப்படி சூசைட் பண்ணிருப்பாங்க, வேற ஏதோ நடந்திருக்கு போல. ஷரத்தை கொலை பண்ணவங்க தான் இவங்களையும் தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், பாத்துக்கலாம்னு சொல்றாரு. ஷரத்தோட ஒய்ஃப் கிட்ட போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வித்யாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படி ஷரத் ஜியாவை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்பட்டது சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுமே இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த கோச்சிங் சென்டர்ல ஜியா வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. ரொம்ப நல்லா சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. அதனால இவருமே அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. நீங்க வந்ததுனால அட்மிஷன்லாம் ஏறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. என்ன இவ்வளவு க்ளோஸா பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா ஜியா தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஹஸ்பண்டோட மனசை மாத்திட்டா, நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருந்தோம், எங்க ரெண்டு பேரை பிரிஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அழுவுறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் சமாதானப்படுத்துறாரு. அதே மாதிரி சின்ன பொண்ணு இருக்கால, அந்த ஆன்டி தான் பிரிஸ்டாங்க அப்படின்ற மாதிரி அவளுமே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஷரத் கொல்லப்பட்டாரு பாத்தீங்களா, அன்னைக்கு காலையில கூட இந்த வீட்ல இருந்து தான் போயிருப்பாரு. பொண்ணுக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கும், பார்த்துட்டு போயிருப்பாரு. அவரோட லக்கேஜ் அதே மாதிரி ஷூலாம் இந்த இடத்துல தான் இருக்கு. சரி, எந்த டைம் கிளம்பி போனாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கிளம்பி போன டைமை பத்தி தம்பியும் அக்காவும் சொல்றாங்க. சரி, தேவைன்னா திரும்பி வந்து விசாரணை பண்றோம், நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க.
இப்ப பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒருத்தர் ஒரு தகவலை சொல்றாரு. அந்த ஜியா பொண்ணு பின்னாடியே ஒருத்தன் சுத்துவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரை இவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி பாயை தான் சொல்றாரு. அவன் தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இதை எதர்ச்சியா ஒரு நாள் இவர் கவனிச்சிருப்பாரு. அதை வச்சுதான் சொல்றாரு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யார் நுழைஞ்சாலும் சரி, பேரு எந்த பிளாட்டுக்கு போகணுன்றதை எழுதிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க போல. அந்த மாதிரி செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராங்க. ஆனா செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு காலையில கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல வேலை பார்க்கறதுக்காக போயிட்டேன், இந்த இடத்துல நான் எதுவுமே எழுதலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ நடுவுல யாருனாலும் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் அந்த ஜியா தான் வசியப்பத்திட்டா அப்படின்ற மாதிரி வித்யா சொன்னாங்கல்ல, அது உண்மைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் லேடி கிட்ட கேக்குறாங்க. இல்ல சார், அப்படி வாய்ப்பே கிடையாது. ஷரத்துக்கு தான் ஜியாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும்ன்ற மாதிரி தான் வித்யா நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இந்த வீட்டுக்கு வந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஜியா வெளியே போகும்போது சட்டுன்னு கதவை சாத்திடுறா. கதவை தரமா அப்படின்ற மாதிரி ஜியா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பண்றன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதுக்கு சின்ன பொண்ணு இருக்கால, நீங்க தான் என்னோட அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறீங்க, என்னோட அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, உங்களை மட்டும் உள்ள விடவே மாட்டேன்ற மாதிரிலாம் அந்த சின்ன பொண்ணு சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே இந்த ஆன்ட்டியும் கவனிச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா குழந்தைக்கு சொல்லி கொடுத்து ஏமாத்திருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும். இதனால தான் நம்ம கிட்ட கூட அந்த சின்ன பொண்ணு அப்படி சொன்னா போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இவங்க விவேக்க தேடிட்டு தான் இருக்காங்க. விவேக் எந்த இடத்துல இருக்காருன்னு இவங்களுக்கு தெளிவா தெரியல. இப்பதான் இவங்களுக்கு அசிஸ்டன்ட் மூலியமா அந்த தகவல் கிடைக்குது. சார் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இப்ப டீமா இவங்களுமே கிளம்புறாங்க. ஜியா இறந்து போனதை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நியூஸ் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி விவேக் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதுக்காக அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என் தம்பிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நேரத்துல அவளை பத்தி பேசாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி அக்காவும் மாமாவும் கோவப்படுறாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறோன்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட் பேசுறாங்க. ஆக்சுவலா உங்க கூட இருக்கும்போது நீங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. எதனால டார்ச்சர் பண்ணீங்கன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே பண்ணல மேடம், நிறைய டர்ட்டியான கமெண்ட்லாம் வந்தது, அதை பார்க்கும்போது பயங்கர கோவம் வந்தது, அதனால தான் கொஞ்சம் அடிச்சிருக்கேன். அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. நான் திரும்பி சமாதானம் பத்தி சேரலாம் ட்ரை பண்ணேன், ஆனா அவ சேர்றதுக்கு விரும்பல, அதனால தான் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஜியாவை மறக்கவே முடியலன்னு சொல்றீங்க, அதுக்குள்ள அடுத்த கல்யாணமா அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. அதுக்கு அக்கா இருக்காங்கல்ல, அவன் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கான், ஆனா நாங்க தான் ஒரு குடும்பத்து கூட சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், சீக்கிரமே என் தம்பிக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருது. ஜியாது தற்கொலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்கல்ல, ஆனா இப்ப கொலைன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ஏன்னா அவங்க வாயில சின்னதா ஒரு துணி பீஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க கத்தக்கூடாதுன்ற மாதிரி யாரோ வாய்க்குள்ள துணியை திணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாடியில இருந்து அவங்க விழுந்திருக்காங்க. சோ கண்டிப்பா தள்ளி விடப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஜியா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்கல்ல, அதே சமயம் தான் சரத்தும் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. கண்டிப்பா இதை ஒருத்தர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, 2 பேராவது குறைஞ்சது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் பேசிக்கிறாங்க. இப்ப டெலிவரி பாய நமக்கு காட்டுறாங்க. ஜியாவோட போட்டோவெல்லாம் கலெக்ஷன் மாதிரி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஜியாவோட அண்ணனும் அம்மாவும் வராங்க. நாங்க தான் ஜியாவோட அம்மா அண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு விவேக் மேலேயும் சந்தேகம் இருக்குல்ல, விவேக் ஆள் எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் விவேக் ஆளு சரியில்லைன்னு நினைச்சோம், அது எவ்வளவோ அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், எங்க பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணா, அவன் தினம் தினம் டார்ச்சர் பண்ணான் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது அண்ணன் போக சொல்லி அனுப்புனாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் அம்மா சொல்றாங்க. திரும்பி அவன் கூடயே இருக்கலாம்னு இருந்திருப்பாங்க. அவன் தினம் தினம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல அவனோட மெயின் பாயிண்ட்லயே எட்டி மிதிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. அம்மா அவனை விட்டு நான் ஓடிட்டேன், எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் அவன் கூட இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்மா மட்டும் பொண்ணுகிட்ட நடுவுல போன்ல பேசுவாங்க போல. பொண்ணு அதுக்கப்புறம் சரத்னு ஒருத்தரை லவ் பண்றதா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே லைஃப்ல தப்பு பண்ணிருக்க, இந்த வாட்டியாவது கவனமா யோசிச்சு முடிவெடுன்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் சிசிடிவி மூலியமா இவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதாவது எல்லா சிசிடிவியும் செக் பண்ணும் போது தான் இது கிடைச்சிருக்கும். ஜியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அவன் ஒரு டெலிவரி சர்வீஸ்ல தான் வேலை பார்க்கறான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவன் டிஷர்ட் மூலியமாவே அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா பின்னாடி பேர் இருக்கும். இப்ப அவன் வீட்டுல போய் செக் பண்ணலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் ஜியாவோட போட்டோவை கலெக்ஷன் மாதிரி வச்சிருக்கான்னு தெரிய வருது. ஜியா மேல பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கான். ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அவன் வீட்டுக்கு வந்துடுறான். போலீஸ் இருக்கிறத பார்த்து பயந்து ஓடுறான். ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, துரத்திட்டு வந்து இவனை அமுக்கி லாக் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே ஒரு லாஜிக்கை யோசிக்கிறாரு. பொண்ணுக்கு உடம்பு முடியலன்றதுக்காக சரத்து பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி வீட்டுக்கு போனவர் வேகமா அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது ஆர்குமெண்ட் வந்துதான் அவர் கிளம்பி இருப்பாரு. ஒய்ஃபும் கோவத்துல இருந்திருப்பாங்க. ஒய்ஃபும் தம்பியும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருப்பாங்க.
அவங்க நல்ல நேரம் சிசிடிவி ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி லாஜிக்ல இவங்க யோசிச்சு பார்க்க ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சரத்தோட ஒய்ஃபும் சரி அந்த தம்பியும் சரி நிறைய காசை சரத்து கிட்ட இருந்து அடிக்கடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வாங்க முடியாத நிலைமை இருக்குல்ல, அதனால கோவப்பட்டு கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே அந்த இடத்துக்கு வந்து தம்பி கிட்ட பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. ஜியா உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டாங்க, யாரு சரியா பாத்துக்கலன்னு சொல்ல சொன்னா அப்படின்ற மாதிரி இவர் அந்த குழந்தை கிட்ட கேக்குறாரு. என் அம்மா தான் சொன்னாங்கன்ற மாதிரி அந்த குழந்தையும் மாட்டி விட்டுறது. இப்ப இவருமே இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. பணம்ன்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து நிறைய காசை நீங்க கறந்திருக்கீங்க, இப்ப கறக்க முடியல, அந்த கோவத்துல நீங்க ரெண்டு பேர் தான் ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்டோட காசை நான் மானாவரியா செலவு பண்ணிருக்கேன், ஆனா என்னைக்குமே என்னோட ஹஸ்பண்டை நான் கொல்லணும்னு நினைச்சது இல்ல சார், நான் சொல்றதை நம்புங்க, நானும் என்னோட தம்பியும் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சொல்ல போனா சரத்துக்கு வேற யார் கூடிய பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நடுவுல சரத்து இவங்களை பாக்குறதுக்கு வருவார்ல, அப்படி பார்த்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்ப அடையாளம் தெரியாத மாதிரி ரெண்டு பேர் வந்து கட்டிய வச்சு இவரை அடின்னு அடிக்கிறாங்க. இத பாக்குற ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கத்தி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதனால அந்த ரெண்டு பேர் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. யாருங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேட்டிருப்பாங்க. தெரியலன்ற மாதிரி சரத்துமே அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. சரி இது ஒரு வாட்டி நடக்கல, 2-3 வாட்டி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னே சொல்றாங்க. அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்பதான் டெலிவரி பாயை புடிச்சிட்டோன்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. இவருமே அவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஆல்பத்தெல்லாம் செக் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ஜியா இறந்து போனாங்கல்ல, அதை கூட போட்டோ எடுத்து அவன் வச்சிருக்கான்னு தெரிய வருது. இது மூலியமாவே அவ சாகும் போது கூட பக்கத்துல தான் இருந்திருக்கான்றது இவருக்கு தெரியுது. இவன் ஒரு வேலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஜியா மேல நீ ரொம்ப அப்சஸ்டா இருந்திருக்க, ஆனா அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சனா உனக்கு கோவம் வந்திருக்கு, அதனால தான் ரெண்டு பேரையும் சாவடிச்சிருக்க, உண்மைதானன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் ஜியாவை எப்படி சார் என் கையால சாவடிப்பேன், ஜியாவை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் சார், என்ன ஆனாலும் சரி ஜியாவை மட்டும் நான் கொண்டிருக்கவே மாட்டேன், அவ பாடியை பார்த்தோன்னா மனசு கேட்காம தான் கடைசியா போட்டோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்றான். இந்த டெலிவரி பாய் சொல்றத முழுசா நம்ப முடியல, அடிச்சு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் ஆளுங்க இருக்காங்கல்ல சார், ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டருமே அந்த ஃபுட்டேஜை பாக்குறதுக்காக வராரு. அந்த அக்கா தம்பி சொன்னது உண்மைதான். ஏன்னா இவரை சில சமயம் ஆளுங்க அட்டாக்லாம் பண்ணிருக்காங்க. அந்த ஆளுங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க. ஒருத்தர் போட்டிருக்க டி-ஷர்ட்ல ஒரு லோகோ இருக்கு. இது என்ன லோகோன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த லோகோ எதோட லோகோன்றது தெரியல. ஆனா இந்த ஏரியால இருக்க மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லார்கிட்டயும் காமிச்சு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த லோகோ எதோட லோகோன்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் இந்த லோகோவை தெரியுது. சரி இது ஒரு ஜிம்மோட லோகோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஜிம்மோட லோகோன்றதை இவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப முகேஷ்னு ஒருத்தரையும் அவரோட அண்ணனையும் உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஜிம் ஓனரோட பிசிக்கை வச்சே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் தான் அடிச்சிருக்காருன்ட்டு. அது மூலியமா தான் ஜிம் ஓனரையும் அவரோட தம்பியான முகேஷ்ன்றவனையும் உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்களுமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா முகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சரத்தோட இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சிருப்பாரு. ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இவன் கேட்டிருப்பான். அவருமே நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அவர் அவ்வளவு காசு வாங்கி இவன் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் தான் ஆயிருப்பான். என் காசை திரும்பி தாங்கன்னு கேட்டிருப்பான். நான் சொல்லி கொடுத்தேன்ல அதுக்கு சரியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால கோவப்பட்டவன் அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பான். அவர் தனியா போகும்போது அடிச்சு கோவத்தை வெளிப்பத்திரலான்ற மாதிரி தான் 2-3 வாட்டி இவங்க அடிச்சிருப்பாங்க. நீங்க அடிக்க மட்டும் செய்யலடா, கொலையும் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் சத்தியமா அவர் சாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல சார், நாங்க அடிக்க மட்டும் தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. அடிச்சு விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவருமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பாஸ்ட் லைஃபை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்கன்ற மாதிரி ஜியா பேசினாங்கல்ல, ஒருத்தன் தான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பான். உங்க பாஸ்ட் லைஃபை பத்தி எனக்கு தெரியும், உங்க ஹஸ்பண்ட் நிறைய அபியூஸ் பண்ணார்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பான். கமெண்ட் பண்ணவன் ஃபேக் ஐடின்றது உங்களுக்கு தெரியுது. இவன் ஃபேக் ஐடியா இருந்தாலும் நடந்த எல்லாமே எப்படி இவனுக்கு தெரியும்? கண்டிப்பா ஹஸ்பண்ட் தான் இந்த ஃபேக் ஐடியில இருந்து கமெண்ட்லாம் பண்ணிருக்காரு. இவர் கமெண்ட் பண்ணிருக்காருன்னா க்ளோஸா இவங்களை வாட்ச் பண்ணிருக்காரு. அவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி திரும்பி விவேக் மேலே உங்களுக்கு டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. ஜியா தினமும் காலையில ஜிம்முக்கு போவாங்க, அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போவாங்க. அப்படி போற வழியில இருக்க சிசிடிவியை இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு நாள் ஃபுட்டேஜை மட்டும் பார்க்காம நிறைய நாள் ஃபுட்டேஜை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கார் அந்த இடத்துல ரெகுலரா இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஆனா ஜியா இறந்து போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட அந்த கார் அந்த இடத்துல நின்று இருக்காது. சோ ஜியாவை பாக்குறதுக்காக தான் அந்த கார் நின்னுட்டு இருக்கு அப்படின்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜியா கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துல காரும் கிளம்பி போறதை இவங்க கவனிக்கிறாங்க. கண்டிப்பா ஜியாவை பாக்குறதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த காரோட நம்பரை வச்சு கார் யார் பேர்ல இருக்குன்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் பேர்ல இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
ஆக்சுவலா அக்கா என்னோட தம்பிக்கு புதுசா ஒரு பொண்ணை பார்த்திருக்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா பேர் தான் சக்கரவர்த்தியா இருக்கும். வருங்கால மாமனார் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, அவர்கிட்ட இருக்க காரை இவங்க வாங்கி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க 3 பேர் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப விவேக்கோட அக்கா அதுக்கப்புறம் மாமான்னு 3 பேரையும் அமுக்கிடுறாங்க. நீங்க தானே இந்த கார்ல இருந்து வேவ் பாத்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நாங்களாம் பார்க்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் சக்கரவர்த்தி கிட்ட பேசிட்டு தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன், நீங்க தான் காரை பாரோ பண்ணிருக்கீங்க, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ள இவங்க 3 பேருமே இருந்திருப்பாங்க. இவங்க தான் கடைசி கொஞ்ச நாளா ஜியாவோட ஆக்டிவிட்டியை கவனிச்சிருப்பாங்க. விவேக்க பொறுத்த வரைக்கும் ஜியா திரும்பி வேணும்னு நினைக்கிறாரு. யாருக்கும் தெரியாம கடத்தி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஷரத் இல்லாத போது தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஷரத் மீட்டிங்காக போயிருப்பாரு. அப்ப இந்த வேலையை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஷரத் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுதான் இந்த வேலையை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா விஷயம் என்ன தெரியுமா, ஷரத்துக்கு அவரோட ஒய்ஃபு கூட சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால சீக்கிரமாவே இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. கேட்ல செக்யூரிட்டி இல்லன்னு தெரிஞ்சனே இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களுமே யாருன்னு தெரியாம கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து உள்ள வந்தவங்க இருக்காங்கல்ல, இவ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு வாயை லாக் பண்ணிடுறாங்க. பார்த்தா திடீர்னு ஷரத் பாத்ரூம்ல இருந்து வெளியே வராது. இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி மாமா ஷாக் ஆயிடுறாரு. மாமாவும் ஒரு கத்தி எடுத்து இவன் அட்டாக் பண்றாரு. அப்படிதான் ஷரத் இறந்து போயிருப்பாரு. அதே சமயம் இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஜியாவை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஜியா தப்பிக்க ட்ரை பண்றன்ற மாதிரி மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவா. வேணும்ட்டே தள்ளி இருக்க மாட்டாங்க. அதே சமயம் வேணும்ட்டே ஷரத்தை சாவடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுல்ல, மாட்டக்கூடாது, சைலண்டா கிளம்பிடணும்ன்ற மாதிரி கத்திய வாஷ் பண்ணிட்டு கிளம்பி இருப்பாங்க. நம்மளை விட்டுட்டு ஜியா எப்படி போவா, அவளை திரும்பி தூக்கி எங்கேயாவது லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. ஆனா ஜியாவும் இறந்து போயிருப்பாங்க, ஷரத்தும் இறந்து போயிருப்பாரு. தெரியாதனமா இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஜெனரேட்டர் ப்ராப்ளம், அதே மாதிரி மழை டைம் சிசிடிவி ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் இவங்க உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்க 3 பேரை லாக் பண்ணிட்டாருன்ற மாதிரி காமிச்சு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.